السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி எவ்வாறு நாம் நபி வழியில் தொழ வேண்டும் என்கின்ற தொழுகையை நாம் ஆதாரபூர்வமான ஹதீதுகள் வாயிலாக அதனுடைய செயன்முறை விளக்கத்தோடு பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தொழுகையில் நாம் அதிகம் பின்பற்றாமல் இருக்கின்ற ஒரு சுன்னா, முதலாவது ரக்காத்தை நாங்கள் முடித்து இரண்டாவது ரக்காத்துக்கு நாங்கள் எழும்புகின்ற பொழுது ஜல்சத்துல் இஸ்திராஹா என்கின்ற ஒரு இருப்பு தொழுகையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுன்னாவில் இருந்த ஒரு இருப்பு. இரண்டு ரக்காத்துகளுக்கு இடையில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு நாங்கள் எழும்புவது. அதிகமானவர்கள் நாம் ஒரு ரக்காத்தை முடித்து, அதாவது 2 சுஜூது செய்கிறோம் முதலாவது ரக்காத்தில், இரண்டாவது சுஜூது செய்தவுடன் சுஜூதில் இருந்த மாதிரியே நேரடியாக நாங்கள் கியாமுக்கு அடுத்த ரக்காத்துக்கு எழும்புவது நபிகளாருடைய சுன்னாவுக்கு முரணானது. இமாமாக இருந்தாலும் மக்மூமாக இருந்தாலும் 2 சுஜூதுகளை செய்துவிட்டு அவர் நிலைக்கு வந்து நிலத்தில் அமர்ந்து அந்த அமர்வை எப்படி இருக்க வேண்டும் என்று கணியத்துக்குரிய சகோதரர்களை வரக்கூடிய செய்திகளில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு முன்னால் நாங்கள் தஷஹுதுல் அவ்வல் நடி இருப்புக்கு எப்படி இருப்போமோ அப்படித்தான் 2 சஜதாக்களுக்கு இடையில் ஒருவர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். ஒரு சஜதா செய்கிறார், நிலைக்கு வருகிறார், வந்தவுடன் அவர் முதலாவது அத்தஹியாத்தில் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் இருக்க வேண்டும். அதே நேரம் 2வது சுஜூது செய்கிறார், அடுத்த ரக்காத்துக்கு அவர் எழும்புவதற்கு முன்னால் எழுந்து இருக்கின்ற அந்த ஜல்சத்துல் இஸ்திராஹா என்கிற நபிகளாருடைய சுன்னா, சிறிது நேரம் நாங்கள் அமர்ந்துதான் மீண்டும் அடுத்த ரக்காத்துக்கு எழும்பணும். அந்த சிறிது நேரம் அமர்கின்ற அமர்வும் நாங்கள் அத்தஹியாத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி அமர்வோமோ, அதாவது முதலாவது அத்தஹியாத்தில் வலது காலை நட்டி வைத்து இடது காலின் மீது நாங்கள் உட்காருவோம். இடது காலை பின்னால மடித்து இடது காலினுடைய பாதத்துல உள் பாதத்துல நாங்கள் உட்காருவோம். வலது காலை நட்டி வைக்கிற மாதிரி நாங்கள் சிறிது நேரம் ஒரு 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட் உட்கார்ந்துதான் நாங்கள் மீண்டும் எங்களுடைய கைகளை ஊன்றி எழும்ப வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர்களுடைய ஒரு செய்தி, ஒருவர் 2 சஜதாக்களுக்கு இடையில் அமர்கின்ற பொழுது அவருடைய 2 கால் பாதங்களையும் நட்டி 2 பாதங்களையும் நட்டி அந்த 2 பாதங்களின் மீதும் அமர்ந்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, சுன்னத்து நபியிக்கு என்று சொல்றான். உன்னுடைய நபியின் சுன்னத்து இதுதான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே 2 சஜதாக்களுக்கு இடையில் ஒருவர் இப்படி அமர்வதும் கூடுமானது. முதலாவது அத்தஹியாத்தில் இருப்பதை போலவும் நாங்கள் அமரலாம், அல்லது 2 காலையும் நட்டி வைத்து 2 காலினுடைய பாதங்களின் மீதும் தன்னுடைய பித்தட்டை அமர்த்தி ஒருவர் உட்காருவார். இது 2 சஜதாக்களுக்கு இடையிலும் கூடும். அதே நேரம் 2 சஜதாவை முடித்துவிட்டு அடுத்த ரக்காத்துக்கு அவர் எழும்புகின்ற போது கூட அவர் அந்த இருப்பை இருக்கலாம் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் பார்க்கிறோம். இது நாங்கள் ரக்காத்தை முடித்து அடுத்த ரக்காத்துக்கு, அது 4 ரக்காத் தொழுகையாக இருந்தாலும் சரி அல்லது லுஹருடைய அஸருடைய எந்த தொழுகையாக இருந்தாலும், நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு ரக்காத்தை முடித்துவிட்டு இன்னும் ஒரு ரக்காத்துக்கு நேரடியாக எழும்புகின்ற சூழல் ஏற்படுகிறதோ அப்பொழுது நாங்கள் நிலத்தில் அமர்ந்துதான் எழும்புவோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. நாங்கள் சுஜூதில் இருந்த மாதிரி எழும்புவது சுன்னாவுக்கு முரணானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான பாடம் அத்தஹியாத். இதில் தான் எங்களுக்கு பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கிறது. அத்தஹியாத்துடைய இருப்பு எப்படி இருப்பது என்பது சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீதுகளை நாங்கள் தொகுத்து பார்த்தால் 2 விதமான அத்தஹியாத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, தொழுகையில் ஒரே ஒரு அத்தஹியாத் மாத்திரம் வரக்கூடிய தொழுகைகள். சுபஹு தொழுக ஒரு அத்தஹியாத், எல்லா சுன்னத்து தொழுகைகளும் ஒரே அத்தஹியாத், கியாமுல் லைல் தொழுக ஒரு அத்தஹியாத், வித்ருடைய தொழுக ஒரே அத்தஹியாத். ஒரு அத்தஹியாத் வருகின்ற எல்லா தொழுகைகள் சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீஸை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அதனுடைய இருப்பு
நடி இருப்பில் நாங்கள் எப்படி இருப்போமோ அந்த இருப்பு தான் சுன்னா என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு சொல்லுவது அல் இஃப்திராஷ், அதாவது ஒருவர் தன்னுடைய வலது காலை நட்டி வைத்து இடது காலின் மீது அமர்வது. சுபகுடைய தொழுகைக்கும் ஒருவர் இஃப்திராஷுடைய இருப்பில் அத்தஹியாத்தில் இருப்பாராக இருந்தால் அவருடைய தொழுகை கூடுமானது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்பதை எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அதுல ஒரே ஒரு தஷஹுத் தான் வருது. நாங்க 3 ரக்காத் தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை அல்லது அசர், லுகர், இஷாவுடைய தொழுகை, இது 2 தஷஹுதை கொண்டது. தஷஹுதுல் அவ்வல், முதலாவது இருப்பு நடியிருப்பு, இரண்டாவது இருப்பு நாங்கள் தஷஹுதுல் அஹீர் என்று சொல்லுவோம், கடைசி அத்தஹியாத்துக்கான இருப்பு. இப்படி வரக்கூடிய தொழுகைகளில் முதலாவது அத்தஹியாத்துக்கான இருப்பை அவர் அல் இஃப்திராஷாக இருக்க வேண்டும், அதாவது இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை நட்டி வைக்கவும். இரண்டாவது அத்தஹியாத்துக்கான இருப்பாக ஒருவர் தன்னுடைய இடது காலை உட்பக்கமாக மடித்து வலது காலை நட்டி வைத்து அவருடைய பித்தட்டை நிலத்தில் அமர்த்தி உட்கார வேண்டும். இதுதான் சுன்னா என்பது மிக தெளிவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஹதீதுகளில் வந்திருக்கிறது. எனவே ஒரு சுபகுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதில் இஃப்திராஷுடைய நடியிருப்பில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவருடைய தொழுகை கூடுமானது. அல்லது ஏனைய தொழுகைகளை போல கடைசி அத்தஹியாத்தில் இருக்கின்ற நிலையில் உட்பக்கமாக இடது காலை மடித்து வலது காலை நட்டி பித்தட்டை கீழே வைத்து அமர்வாராக இருந்தால் அவருடைய தொழுகை கூடுமானது. எனவே இரண்டை அறிஞர்கள் வந்திருக்கிற ஹதீதுகள் வாயிலாக எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை பார். எனவே அத்தஹியாத்துடைய இருப்பை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் செய்ததாக வந்திருப்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் புகாரில தெளிவாக இடது காலை உள்ளால் மடித்து வலது காலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்டி வைத்தார்கள். அதே நேரம் நபிகளார் அத்தஹியாத்துக்கு வந்தவுடன் தன்னுடைய கை விரலை நீட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அது நீட்டுகின்ற அமைப்பு எங்கட கையில இந்த 2 விரலையும் நாங்க பொத்துனா வரும். இந்த நடு விரலும் எங்கட ஆட்காட்டி இந்த நடு விரலும் எங்கட இந்த பெரு விரலும் ரெண்டும் இப்படி வட்டமாக இருக்கும். நாங்க அத்தஹியாத்தில் இருக்கிறது இந்த 2 விரலும் பொத்தணும். இந்த நடு விரலும் எங்களுடைய பெரு விரலும் ரெண்டும் இப்படி ஹலக்கா, அதாவது வட்ட வடிவில் இருக்கிறது. இத 53 என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் பதிவு செய்யப்படுவதை பார்க்கும். இப்படி பாத்தீங்கன்னா இது 3, இந்த வட்டம் 5, 53. அரபு எழுத்து படி பார்த்தால் இது 3, இந்த வட்டம் 5, 53 வடிவில் அல்லாஹுடைய தூதர்கள் தன்னுடைய கையை அத்தஹியாத்திலே நீட்டி வைத்திருந்தார்கள். விரல் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். எங்கட பெரு விரலையும் எங்கட நடு விரலையும் இப்படி 2 தொங்கலையும் இணைச்சிங்கன்னா இது வட்டமா வரும், ஹலக்கா. எனவே நிறைய பேர் அத்தஹியாத்திலே இருப்பில் இப்படி பொத்திக்கிட்டு எல்லாம் வைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது வட்டமாக வேணும். இப்படி வட்டமாகி இந்த விரலை நாங்க நீட்டி கிபிலாவை நோக்கி வைக்க வேண்டும். அது எப்பொழுது என்றால் நாங்க சுஜூதிலிருந்து அத்தஹியாத்துக்கு வந்தவுடன் எங்களுடைய விரல் இந்த நிலைக்கு வந்துடும். சிலர் இது கலிமா விரல் தானே, எனவே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற பொழுதுதான் அத்தஹியாத்துக்கு விரலை நீட்டத்தை பார்க்கிறோம். இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, ஆனால் மிக பலகீனமான ஹதீஸ். ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுதுதான் விரலை நீட்ட வேண்டும் என்று வரக்கூடிய செய்தி பலகீனம். எனவே நாங்கள் அத்தஹியாத்துக்கு வந்த உடனே, அந்த இருப்புக்கு வந்த உடனேயே நாங்கள் எங்களுடைய கைகளை இப்படி கிபிலாவை நோக்கி நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அது அசைக்க வேண்டுமா நீட்ட வேண்டுமா என்பது அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து அறிஞர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு. அதுல சரியான கருத்து எல்லா அறிஞர்களும் சரி காண்கின்ற கருத்தை இஷாரா செய்தார்கள் என்றால், சுட்டி காட்டினார்கள் என்றால் அவர் விரலை நீட்டினார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசைத்தார்கள் என்று வரக்கூடிய சில செய்திகள் பலகீனமாக இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார். எனவே ஒருவர் அத்தஹியாத்தில் தன்னுடைய கைகளை நீட்டி வைத்திருப்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருக்கிறது. எனவே அத்தஹியாத்துடைய இருப்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது காலை நட்டி இடது காலை உள்ளால் மடித்து பித்தட்டை நிலத்தில் ஊன்றி அமர்வார்கள். தன்னுடைய விரல்களை அல்லாஹுடைய ஆட்காட்டி விரலை நீட்டி வைத்திருப்பார். இப்ப இதுல சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அத்தஹியாத்துல 2 பாதங்களின் மீதும் அமரலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 பாதங்களின் மீதும் அத்தஹியாத்தில் அமர்ந்தார்கள் என்று எந்த ஆதாரப்பூர்வமான செய்தியும் அல்ல. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நான் சொன்ன 2 சஜதாக்களுக்கு இடையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுதான் தொழுகையினுடைய இருப்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்தியை வச்சுத்தான் அறிஞர்களில் சிலர் சொல்கிறார்கள், ஒருவர் அல் இக்ஆ என்று சொல்வது அந்த இருப்பு. நாங்க நடியிருப்பில் இருக்கிறது அல் இஃப்திராஷ், நாங்க அத்தஹியாத்துடைய இருப்பில் இருக்கிறது அத்தவர்ருக். இந்த இருப்பை பொறுத்த வரைக்கும் 2 பாதங்களின் மீதும் அமர்கின்ற இருப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அல் இக்ஆ என்று சொல்லுவது அரபியிலும். 2 காலையும் நட்டி வைத்து 2 பாதங்களின் மீதும் அமர்வது.
இறுதி அத்தஹியாத்தில் ஒருவர் இப்படி இருக்கலாமா, ரெண்டு பாதங்களின் மீதும் அமரலாமா என்று கேட்டால் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துடைய இருப்பு இருந்ததாக எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் அல்ல. அதே மாதிரி சிலர் தன்னுடைய ரெண்டு பாதங்களையும் இப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி அந்த பாதங்கள் அந்த உள்பக்கத்தில் அமருவார். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் இப்படி இருந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரபூர்வமான செய்தியையும் எங்களால் காண முடியவில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இப்னு அப்பாஸுடைய ரெண்டு சஜதாக்களுக்கு இடையில் அமர்ந்தார்கள் ரெண்டு வரக்கூடிய செய்தியை வைத்துத்தான் எனவே ஒருவர் அத்தஹியாத்துடைய இருப்பில் ஏகா முடியாதவர் ரெண்டு பாதங்களின் மீதும் அமரலாம் என்று அறிஞர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அதையெல்லாம் நாங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியெல்லாம் தள்ளிவிட்டு ரசூலுல்லாஹ் டைரக்டாக செய்ததாக புகாரியில மிக அழகாக செய்தி பதிவுப்படுகிறது. நபிகளார் வலது காலை நட்டி இடது காலை உள்ளால் மடித்து பித்தட்டை நிலத்தில் அமர்த்தி இருப்பார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பின்பற்றுவது நபிகளாருடைய சுன்னாவுக்கு மிக மிக நெருக்கமானது. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்தஹியாத்தை நாங்க எப்படி ஓதணும்? இதுல முதலாவது தஷஹுத், அதாவது 3 ரக்காத் தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இதுல 2 தஷஹுத் வரும், நடியிருப்பும் வரும், கடைசி அத்தஹியாத்தும் வரும். இந்த நடியிருப்புல நாங்க அத்தஹியாத்தை எப்படி ஓதணும்? நாங்க அத்தஹியாத்தை ஆரம்பித்து ஓதி கொண்டு வந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதோட தான் அத்தஹியாத்து முடியுது. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று அந்த ஆரம்பித்து எங்க அத்தஹியாத்து வ ரசூலுஹுல முடியுது. ஒருவர் நடியிருப்பில் இதோடு முடித்துவிட்டு எழும்புவாராக இருந்தால் அவருக்கு அது போதுமானது. அத்தஹியாத்தை முழுசா ஓதிட்டார். ஏன்னா நடியிருப்புல நாங்க அத்தஹியாத்தை ஓதுவதும் வாஜிப் என்று பார்த்தோம். தொழுகையில் அவர் அத்தஹியாத்தை ஓதி முழுசா முடிச்சார், ஸலவாத்து சொல்லல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபிகளார் மீது அவர் ஸலவாத்து சொல்லாமல் அத்தஹியாத்தை முடித்து வ ரசூலுஹுவோட ஒருவர் நடியிருப்புல எழும்புவாராக இருந்தால் அவருடைய தொழுகை கூடுமானது. ஒருவர் அத்தஹியாத்துக்கு பிறகு நடியிருப்பிலும் ஸலவாத்தை ஓத விரும்பினால் அவர் ஸலவாத்து ஓதலாம். நாங்க கடைசி அத்தஹியாத்துல ஸலவாத்து ஓதுற மாதிரி ஒருவர் நடியிருப்புல அத்தஹியாத்தை ஓதி முடித்து விட்டு அதோடும் எழும்பலாம். அல்லது ஒருவர் நேரம் எடுத்து அவர் ஸலவாத்து ஓத விரும்பி ஸலவாத்தை முழுசா ஓதுவாராக இருந்தால் ஸலவாத்து ஓதுவது சுன்னத். ஆனா கட்டாயம் அத்தஹியாத்து ஓதும். இது நடியிருப்புல. கடைசி இருப்பை பொறுத்த வரைக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்கள், அதுல நாங்கள் அத்தஹியாத்தை முழுசாக ஓதி முடித்து அதில் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரிபூர்ணமாக ஸலவாத் சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஸலவாத்தை பரிபூர்ணப்படுத்திவிட்டு நீங்க சலாம் கொடுக்கலாம். அல்லது ஸலவாத்தை முடித்துவிட்டு நீங்கள் எவ்வளவுக்கு துஆ செய்ய வேண்டுமோ அவ்வளவுக்கு துஆ கேட்டு விட்டு சலாம் கொடுக்கலாம். இது அத்தஹியாத்துடைய அமைப்பு. அத்தஹியாத்து சம்பந்தமாக வந்திருக்கிற 2 செய்திகள், ஒன்று புகாரியில பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று ஆரம்பிக்குது. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி அஸ்ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது புகாரில வரக்கூடிய செய்தி. அத்தஹியாத்து லில்லாஹி என்று ஆரம்பிக்குது. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அத்தஹியாத்துல் முபாரகாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப அத்தஹியாத்து லில்லாஹி என்று ஒருவர் ஆரம்பித்து ஓதுவது சுன்னா. அதே நேரம் அத்தஹியாத்துல் முபாரகாத்து என்று ஒருவர் ஓதி பாடமாக்கினாலும் அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அத்தஹியாத்தாக இருப்பதை பார்க்கும். 2இல் ஒன்றை ஒருவர் பாடமாக்கி ஓதினா அந்த முன் துண்டு மட்டும்தான் மாறும், பின்னுக்குள்ளதெல்லாம் ஒரே அத்தஹியாத்தாக வருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அத்தஹியாத்தில் நாம் ஓதக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கிறது. இதை ஓதி முடித்து விட்டு நபிகளார் மீது இறுதி அத்தஹியாத்தில் நாம் சலாம் சொல்லி ஸலவாத்து சொல்லித்தான் நாங்கள் அத்தஹியாத்தை முடிப்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. எனவே இதுதான் அத்தஹியாத்து சம்பந்தமாக வந்திருக்கிற மிக முக்கியமான செய்திகள். எனவே இவைகளை எங்களுடைய தொழுகையில நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் தொழுகையினுடைய பல பகுதிகளை பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில பகுதிகளை நாங்கள் பார்த்துவிட்டு அதனுடைய செயல்முறை விளக்கத்தை முழுமையாக பார்ப்போம். எனவே கேட்ட விடயங்களை எங்களுடைய தொழுகையில நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு